இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள் வச்சு 2 டிஷ்ஷு செஞ்சு கொடுக்க போகிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலுங்க, 2 முட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய் சர்க்கரை கூட சேர்த்து நுணுக்கி வச்சுருந்தேங்க, அப்போ தான் பொடி நல்லா ஆகும்னு. அதோட ஒரு 3 டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலக்கிட்டு, அது கூட ப்ரெட்டு ஒரு 3 ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் கொடுக்க தான் பிள்ளைங்களுக்கு, ரொம்ப எதுவும் சேர்க்கலாம். வீட்டில் செஞ்ச பட்டர் இருந்துச்சு, அதில் தோசைக்கல்ல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை, பால், சர்க்கரை, அதில் ப்ரெட்டு போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு லைட்டாக எடுத்து பட்டர் தடவி சுட்டாச்சுங்க. இது ஒரு ஸ்நாக்ஸு. அப்புறம் இதே ப்ரெட்டு ஒரு 2 பீஸ் போட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பால் கலந்து நல்லா கலக்கி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதோடு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். எந்த உறவு மிக முக்கியமானது? இதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு உறவுமே நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு உறவு தான் இது. அதுன்னு சொல்லிட்டு எதையும் நான் பிரித்து பார்க்க விரும்பலை, பிரித்து காட்ட விரும்பலை. யாருடன் கொண்டுள்ள உறவு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? யார் நம்மை கைவிட்டாலும் உங்களை நீங்கள் ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது. உங்களோடு நீங்கள் கொண்டுள்ள உறவு தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் படித்தேங்க. உண்மையாகவே அந்த வரிகள் எவ்வளோ உன்னதமானதுன்றதை